ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரே லைட்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வீரே லைட்டிங் வந்து ரொம்ப ஈஸியானது தான். லைட்டை வந்து ரெண்டாக பிரிச்சுருங்க. ஆர்டிஃபிஷியல் லைட்டு, நேச்சுரல் லைட் அப்படிங்கிறது. ஆர்டிஃபிஷியல் லைட் அப்படிங்கிறது நம்ம வீரே டூல் பார் எடுத்துட்டோம்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா எல்லோ கலரில், இது எல்லாமே வந்து லைட்டிங் செக்ஷன் மட்டும்தான். இதை ஃபஸ்ட் லைட் பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் லைட்டு. ரெக்டாங்குலர் லைட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோன்னா இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டில் தான் வரும். லைட் வந்து எப்படி வந்து அதோட வெளிச்சம் தருது, ரிஃப்ளெக்ஷன் தருது அப்படிங்கிறத நான் பார்க்கணும். இப்போ நார்மலாக இந்த சப்ஜெக்ட்டுக்கு மேலே ஒரு ரெக்டாங்குலர் வந்து நான் இந்த இடத்துல போட்டுறேன். இப்போ எஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதாவது டாப்பியில் க்ரியேட் பண்ணாலே ஃப்ரண்ட் வியூவில் கிரவுண்டாக தான் இருக்கும், கிரவுண்டை பார்த்த மாதிரி தான் இருக்கும். லைட்டை வந்து நான் மேலே தூக்குறேன். இப்போ இந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போ ஒரு இன்ட்ராக்டிவ் ரெண்டர் கொடுக்கலாம். இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு இன்ட்ராக்டிவ் ரெண்டர் கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட்டு பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு. இதை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சிடலாம். இங்கே ரெக்டாங்குலர் லைட் மேலே இருக்குது. லைட்டை நான் கீழே கொண்டு வந்தேன்னா அந்த லைட்டோட இருக்கிற டிஸ்டன்ஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வெளிச்சம் வந்து நல்லா பவராக தெரியும். பட் இருந்தாலும் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் லைட்டில் அந்த எட்ஜ் இருக்குதுல்ல, 4 சைடு எட்ஜ்லேயுமே வந்து பவர் வரவே வராது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெக்டாங்குலர் லைட்டில் ஒரு டைரெக்ஷனில் தான் லைட் அடிக்குது. இப்போ எனக்கு இன்னொரு டைரெக்ஷனில் லைட் வேணும் அப்படின்னா இந்த லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் போகலாம். ப்ராப்பர்ட்டிஸில் எல்லா லைட்டுக்குமே வந்து ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில விஷயம் மட்டும்தான் மாற்றிருப்பாங்க. இப்போ ஆஃப் பண்ணிட்டோன்னா டோட்டலாக அந்த ரெக்டாங்குலர் லைட் ஆஃப் ஆயிரும், ஆன் பண்ணோன்னா அப்படியே ஆன் ஆயிரும். இதே லைட்டில் இங்கே டைப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, ரெக்டாங்குலர் லைட்டில் இருந்து நம்ம டூம் லைட்டு, ஸ்பியர் லைட்டு எல்லா லைட்டுக்குமே நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து டைப்பில் இருக்கும். இங்கே பிளைன் அப்படிங்கிறது அந்த ரெக்டாங்குலர் லைட்டு தான். டூம் லைட்டுன்னிங்கன்னா டக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஸ்பியரு, மிஸ்ஸு, டிஸ்ஸு அப்படிங்கிறது மாற்றிக்கும். இப்போது ரெக்டாங்குலர் லைட்டும் டிஸ் லைட்டும் ஒரே லைட்டு தான். இப்போ நான் டிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அதே லைட் தான், ஷேப் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். சர்க்கிள் மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ இந்த லைட்டோட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சின்னதாக வேணும், பெருசாக வேணும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த லைட் சைஸை பொறுத்து வந்து அந்த இடத்துல பவரோட இன்டென்சிட்டி வந்து இருக்கும். சரி, இந்த லைட் எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணலாம்னா சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வச்சுருந்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஹைலைட்டருக்காக மட்டும் நம்ம இந்த லைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிப்ளேயர் அப்படிங்கிறது வந்து லைட்டோட பவரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது. இதோட பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்களா இந்த லைட்டோட வெளிச்சம் மேலே கீழே எல்லாத்துலேயுமே வந்து ஜிஏ ஆன் பண்ணி இருக்கிறதுனால, அதாவது குளோபல் இலுமினேஷன் ஆன் பண்ணி இருக்கிறதுனால பவுன்சிங் வந்து நல்லாவே இருக்கும். டார்ச் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட லைட் எல்லாத்தையுமே வந்து பல்ப் உள்ளே இருக்கிறதுனால அது ஃபுல்லாகவே வந்து ஒரு கோன் ஷேப்பில் வந்து குவிக்கிறது. அதே டைப்பில் தான் இதுவும். இங்கே ப்ரிவியூன்ட்டு இருக்குதுல்ல, இதை ஆல்வேஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஆல்வேஸ் கொடுக்கும்போது இந்த லைட்டுக்கு மேலே இன்னொரு ஆப்ஷன் வரும். இதை வந்து சாப் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதோட டைரக்ஷனல் இதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். டைரக்ஷனல் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்களா மற்ற எந்த இடத்துலையுமே வந்து லைட் ஆகாது. அந்த லைட்டோட ஒரு ஸ்பாட் லைட் மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இது இந்த லைட்டுக்கும் இருக்குது. அது இல்லாமல் லைட்டோட டைப்பை நான் இங்கே ப்ளைன் லைட் மாற்றிட்டாலும் ப்ளைன் லைட்டுக்கும் அதே மாதிரி எஃபெக்ட் தான் இந்த இடத்துல கிடைக்கும். இவ்வளோ பவர் நம்ம வைக்கவே கூடாது. எப்போயுமே டிஃபால்ட்டாக இருக்கிறது 30. ஓகேங்களா? அதிலிருந்து ஒரு 20, 25 அந்த மாதிரி தான் வைக்கணுமே தவிர்த்து மற்ற பிரகாரம் வேறு இதில். இப்போது இந்த லைட்டை டபுள் சைடு கொண்டு போகணும் அப்படின்னாலும் கூட அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷனில் டபுள் சைடு அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா லைட் வந்து டபுள் சைடு வந்து ஃபோக்கஸ் ஆரம்பிக்கும். பட் இப்போ வந்து நம்மளுக்கு ஃபோக்கஸ் ஆகாது. ஏன் ஃபோக்கஸ் ஆகாதுன்னா இந்த டைரக்ஷனல் எல்லாமே வந்து ஒரே இடத்துல வரணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். இப்போ உதாரணத்துக்கு ப்ரிவ்யூ அப்படிங்கிறத நெவர் அப்படின்னு கொடுத்துட்றேன். நெவர் கொடுத்துட்டிங்கனாலே 2 சைடுமே வந்து லைட்டாக அடிக்கும். இங்கே டைரக்ஷனலே வந்து 0 கொடுத்துருங்க. இப்போ 0 கொடுக்கும்போது லைட்டோட வெளிச்சம் கீழே அடிக்குது, மேலே அடிக்குதுங்களா. சப்போஸ் டபுள் சைடு ஆஃப் பண்ணிட்டோன்னா ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் ஆஃப் பண்ணும். அந்த லைட் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்விசிபிள் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது இன்விசிபிள் ஆயிரும். சரி, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் லைட் பார்த்தீங்கன்னா ஸ்பியர் லைட்டு. ஸ்பியர் லைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இந்த ஸ்பியர் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, விரே டூல் பாரில் 3ஆவதாக இருக்கிற லைட்டு எல்லோ கலரில். இந்த ஸ்பியர் லைட்டை நம்ம இந்த இடத்துலையும் சேஞ்ச் பண்ணலாம். ஜஸ்ட் நான் ஸ்பியர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன்னா அதோட டைப் மட்டும் டக்குன்னு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸ்பியர் லைட் அப்படிங்கும்போது அந்த லைட்டில் சென்ட்ரலில் லைட் இருக்கும். லைட்டை சுற்றியுமே வந்து நீங்கள் அதோட பவர் வந்து எக்ஸ்டர்ன் ஆகும். பட் அந்த லைட் வந்து சப்ஜெக்ட் பக்கத்தில் போச்சுன்னா பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சப்ஜெக்ட் மேலே டச் ஆச்சுன்னா அந்த லைட், ஏன்னா வந்து லைட்டு வெளியே மட்டும்தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும். ஓகேங்களா? உள்ளே வந்து ஃபோக்கஸ் ஆகாது. அதனால் உள் ஏரியாவில் வந்து நம்மளுக்கு என்ன கிடக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் உள்ளே போயிருக்கோ அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வந்து அந்த இடத்துல டார்க்காக தான் இருக்கும்.
இந்த லைட்டையும் நான் இன்விசிபிள் கொடுக்கறனாலும் கூட இன்விசிபிள் வந்து எடுத்துடலாம். இன்விசிபிள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கும் டபுள் சைடு அப்படின்னு நான் டிக் பண்ணிட்டேன்னா அது வந்து டபுள் சைடு லைட் மாதிரி இருக்கும். பட் டபுள் சைடாக இருந்தாலும் அந்த லைட்டு உள்ளே வந்து டபுள் சைடு வராது, வெளியே மட்டும்தான் ஆப்போசிட் இந்த சைடு அப்படிங்கிற மாதிரி. இந்த ஸ்பியர் லைட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாயிண்ட் லைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எந்தெந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறது. இந்த லைட்டுக்கும் டார்கெட் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. டார்கெட் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா டார்கெட் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் மாற்றணுன்னா இங்கே இருக்குது பாருங்கள், கலர் அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலருக்கு வந்து பேக்ரவுண்ட் உங்களை ஹைலைட் பண்ணணுமா, அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த லைட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை டெம்பரேச்சர் யூஸ் பண்ணனாலும் கூட கெல்வின் வேல்யூ பேஸ் பண்ணி தான் 6500ங்கிறது ஒரு சென்ட்ரலைஸ்டாக இருக்கிறது ஒரு ஒயிட் கலரை வந்து கொடுக்கும். அப்படியே கம்மி பண்ண என்ன ஆகுன்னா உங்களுக்கு ஹாட், அது ரொம்ப ஏர்லி மார்னிங்கில் இருக்கிற மாதிரி வரும். ஈவினிங் மோடு வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த வேல்யூ, அவ்வளோதான். இது வந்து மார்னிங் மோட் ஈவினிங் மோட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஆப்ஷன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து மெஸ் லைட் அப்படின்னு இருக்குது. மெஸ் லைட்டும் பார்த்திங்கன்னா இது ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டு தான். ஆனால் இந்த மெஸ் லைட் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு சப்ஜெக்டவே வந்து லைட்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த லைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நம்மளோட இதில் நான் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸ்லேயே வந்து டாரஸ் அப்படிங்கிறது ஒன்று எடுத்துக்கிறேன். டாரஸ் வச்சாச்சு. இந்த லைட்டை வந்து இதை வந்து இங்கே ஒரு ஷேப் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டாரஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டாரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டியூப் மாதிரி தான் இருக்கும். இப்போ எனக்கு இந்த டாரஸ் ஃபுல்லாகவே வந்து லைட்டாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸ்பியர் லைட்டை அப்படியே மெஸ்ஸாக நான் கன்வெர்ட் பண்ணிடுறேன். இங்கே மெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணோன்னா பிரைட்னஸ் போயிடுச்சு. ஏன்னா இந்த மெஸ் லைட் தனியாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது, ஒரு சப்ஜெக்டில் தான் அப்ளை பண்ணணும். இப்போ இந்த மெஸ் லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மெஸ் லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் போயிருங்க. இங்கே மெஸ் லைட்டுன்னே ஒரு செக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பிக் மெஸ்ஸுன்னு இருக்கும். எந்த மெஸ்ஸு நீங்கள் இப்போ நான் இந்த சேரவே மெஸ்ஸாக லைட்டாக மாற்றினாலும் கூட மாற்றலாம். பட் நான் வந்து என்ன பண்ணிங்கன்னா டாரஸை ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா அந்த லைட்டு வந்து நம்மளுக்கு பிக் ஆயிடுச்சு. இப்போ இந்த டாரஸில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து லைட் அடிக்குது. பட் அந்த டாரஸ் எனக்கு தெரியணும்னா ஆப்ஷனை இன்விசிபிள் வந்து எடுத்துட்ருங்க. எடுத்துட்டிங்கன்னா அது வரும். டபுள் சைடு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக இதாக இருக்கும். இப்போ இதோட கலர் பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் கலரில் தான் இருக்குது. டெம்பரேச்சர் கலரை நான் டோட்டலாக கம்மி பண்ணனாலும் கூட இந்த இடத்துல கம்மி பண்ணிக்கலாம், அதிகம் பண்ணிக்கலாம். பட் எனக்கு கலர் டோன் ஒயிட்டே இருக்கட்டும்னாலும் கூட ஒயிட் வச்சுட்டு பியூர் ஒயிட்டை இந்த இடத்துல கொண்டு வந்துடுறேன். இப்போ நம்மளுக்கு நம்மளோட ஷேப்பில் இருந்தால் வந்து லைட் வெளிச்சம் வந்து அடிக்குது. இதோட இன்டென்சிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு 50 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ 100 அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த லைட்டில் எவ்வளோ ஃபோக்கஸ் ஆகுது, எவ்வளோ லைட் இருக்குமோ. இது வந்து ரிங் லைட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ரிங் லைட்டெல்லாம் நிறையா பார்த்துப்பீங்க. அந்த ரிங் லைட் மாதிரி வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு இப்போ ஒரு 4 ரிங் லைட் வைக்கணும் அப்படின்னாலும் கூட இந்த ஆப்ஷன் வந்து ஒரு சப்ஜெக்டவே வந்து லைட்டாக மாற்றுறதுக்கு வந்து இந்த இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே டைப்பில் இருக்கிற டூம் லைட் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து நேச்சுரல் லைட்டுக்கு போகும். அது வந்து நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இந்த 2 விஷயமாகவும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அது என்னென்னா நேச்சுரல் லைட்டுங்கிறது வந்து என்விரான்மெண்ட் அந்த ஸ்கை இதெல்லாம் கொடுக்குறக்கு, ஆர்டிஃபிஷியல் லைட்டுங்கிறது வந்து ஒரு ஸ்டுடியோ ஹெச்டிஆர் இமேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல நம்ம சீனில் வந்து எந்த ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோன்னு பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ஒரு வால், ஒரு ஃப்ளோரு, அந்த 2 கனெக்டிவிட்டி பண்ணுறதுக்கு அந்த ஒரு பீடிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். சேர் வச்சுருக்கேன், இந்த இடத்துல இருக்குது. சரி, எனக்கு என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் கொண்டு வரணும்னா இந்த லைட்டுக்கு பதுவாக இப்போ நான் இந்த லைட்டை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு டூம் லைட் நம்மளோட வீரே டூல் பார்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா. இந்த லைட்டை ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுன்னா ஹெச்டிஆர் இமேஜ் வந்து அப்ளை பண்ணல, ஆனால் டோட்டலாக வந்து ஒரு ஒயிட் கலரில் வந்து இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒயிட் கலர் தான் அங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். மல்டிபிள் வேல்யூ வந்து 1 இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 15 வைக்கிறேன். 15 வைக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா டோட்டலாக ஒயிட் வந்து அந்த இடத்துல வந்து இதாகிடுச்சு. ஒரு 30 அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கிற லைட்டோட இது. இப்போ 30 அப்படின்னு வைக்கும்போது நம்ம சேரில் ரிஃப்ளெக்ஷன் வந்து படுது. இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு காரணம் என்னென்னா இந்த என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன். இந்த சுற்றியுமே ஃபஸ்ட்டு வந்து என்னவாக இருந்துச்சு, நம்ம இந்த ஸ்டேஜை தவிர்த்து மற்ற எல்லா இடமே வந்து பிளாக்காக இருந்துச்சு. டூம் லைட் வச்சனால எல்லா ஏரியாவுமே வந்து ஒயிட்டாக மாறிடுச்சு. அதனால அந்த ஒயிட் ரிஃப்ளெக்ஷன் அடிக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஹெச்டிஆர் இமேஜ் செட் பண்ணுறதுக்கு 2 டைப்பில் நீங்கள் செட் பண்ணலாம். ஒன்று ஹெச்டிஆர் இமேஜ் நம்ம டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து வைக்கலாம். அப்படி இல்லையா நம்ம இங்கே சோயாஸ் காஸ்மோஸ் ப்ரௌசர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக வந்தீங்கன்னா எங்கே இருக்குது, இந்த இங்கே இருக்கு பாருங்கள். ஹெச்டிஆர்ஐலேயே இவங்களே வந்து நிறையா ஹெச்டிஆர் இமேஜஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. இதெல்லாமே நேச்சுரல் லைட். டேங்கிறது இது நேச்சர்,
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து ஈவினிங் மோடில் போயும். ஸ்டுடியோ அப்படிங்கும்போது இது வந்து ஸ்டுடியோ செட்டப்பில் வரும். ஸ்டுடியோக்குள்ளே எந்தெந்த லைட் வச்சுருக்காங்க, இங்கே 2 ஸ்பாட் லைட் வச்சுருக்காங்க, ரூம் ஃபுல்லாகவே இதாக இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து பிளாக் கலர் ஸ்க்ரீன் வருது. அப்படின்னா இது வந்து ஒரு லைட்டுங்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த இடத்துல வந்து இந்த லைட் வந்து செட் ஆயிரும். செட் ஆயிடுச்சுங்களா? இதை நான் கிளிக் பண்ணேன்னா இந்த லைட்டில் கலருக்கு பொதுவாக இந்த இடத்துல நோ மேப்னு இருந்தது என்னவா இருக்குது, ஸ்டுடியோ 006 மெட்டீரியல்னு வந்துருச்சுங்களா? சரி, எனக்கு இது வேண்டாம் ப்ரோ, இது இல்லாமல் வந்து ரூம் இருக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்னாலும் கூட நம்ம காட்டலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மேப் இருக்குதுல்ல, இந்த ஸ்டுடியோ மேப் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் ரைட் கிளிக் பண்ணி கிளியர் கொடுத்துடலாம். இங்கே நோ மேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு மேப் வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். வீரே பிட் மேப்பு நம்ம டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் பண்ண அந்த டெக்ஸ்சரை வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக், அந்த லைட்டில் இருக்கிற என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே வந்து சப்ஜெக்டில் அடிக்கும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ நான் ரொட்டேட் பண்ணாலும் ஸ்டேஜ் ஃபுல்லாகவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகுதுங்களா? இதுதான் வந்து ரியல் ஃபீல் கொடுக்குறக்காக ஹெச்டிஆர் இமேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம். அது இன்டோர் அவுட்டோர் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த லைட் இல்லாமல் வேறு என்ன லைட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பரான லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ் லைட்டுன்னு சொல்லுவோம். ஐஎஸ் லைட் எப்படி யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருக்கும். ஐஎஸ் லைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறையா சைட் இருக்குது, ஃப்ரீயாகவும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு க்ரியேட்டிவாக லைட்டோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு இங்கிருந்து நம்ம சேரை பார்த்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்பாட் லைட் மாதிரி தான் க்ரியேட் ஆகும். இப்போ இந்த ஐஎஸ் லைட்டை நம்மளோட சேரோட பக்கத்தில் நான் கொண்டு போய்க்கிறேன். இதில் வந்து இது வந்து ரெஃபரன்ஸுக்கான இமேஜ். இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் இல்லாமல் ஐஎஸ்ங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். இதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே இந்த இடத்துல ஃபைல் லோட் ஆயிரும். ஃபைல் லோட் ஆனவே பாருங்கள், இங்கே லைட் செட் ஆகிருச்சா? எப்பயுமே இங்கே இருக்கிற ஐஎஸ் லைட்டு, இதை நான் கொஞ்சம் கீழே இறக்கிறேன். இந்த லைட்டை பக்கத்தில் நம்ம கொண்டு போகும்போது தான் ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். லைட்டோட இன்டென்சிட்டி பாருங்கள், ரொம்ப அதிகமாக தான் வைக்கணும். ஒரு சில டைமில் லேக்ஸ் கணக்குலேயும் போகும். இப்போ வந்து ஒரு 15,000 அப்படின்னு மாதிரி வச்சுட்டு என்ட்ரு அடிக்கிறேன். இப்போ 15,000 வைக்கும்போது அந்த லைட்டோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஏரியாவில் மட்டும்தான் லைட் வந்து ஃபோக்கஸ் ஆகும். எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் கட்டையை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டணும், லுக் வந்து அடுத்த லெவலில் தூக்கிட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஐஎஸ் லைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்குற லைட் பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட்டு. வீரே ஆம்பியன்ட் லைட்டுங்கிறது வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இதில் வந்து 2 டைப்பில் பிரிச்சுக்கலாம். ஒரு லைட் வந்து ஓவராலாக பவுன்சிங், ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே இருக்கும். அந்த லைட்டில் நேச்சுரலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஜிஐ குளோபல் எலிமினேஷன் சொல்லுவோம். குளோபல் எலிமினேஷனும் வரும், அந்த லைட்டோட வெளிச்சம், அதாவது நேச்சுரலும் வரும், ஆர்டிஃபிஷியலும் வரும். இதில் நீங்கள் பிரிச்சுக்கலாம், எனக்கு நேச்சுரல் லைட் மட்டுமே வேணுமா இல்லை ஆர்டிஃபிஷியல் லைட் மட்டுமே வேணுமா அப்படிங்கிறத பிரித்து நம்மளால் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு லைட் நான் கிளிக் பண்ணுறேன். இது வந்து ஆம்னி லைட்டாக மாதிரியும் கூட ஒர்க் ஆகும். பாயிண்ட் லைட் மாதிரி ஒரு சின்னதாக இருக்குங்களா? இதோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா எனேபிள், டிசேபிள், ஓவராலாக லைட்டாக பிரைட்னஸ் வருதுங்களா? இதோட இன்டென்சிட்டி எப்போயுமே வந்து நார்மலாக 1ன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்டென்சிட்டியை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு 30 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். 30 கொடுக்கும்போது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். சப்போஸ் நான் ஒரு 100 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா நல்ல ஒரு பிரைட்னஸ், எல்லா ஏரியாலையுமே வந்து ஈவனாக அந்த லைட் வந்து அடிக்கும். இந்த டைமில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது மோடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனு. இது டைரக்ட் ப்ளஸ் ஜிஐ, இந்த 2 ஆப்ஷனுமே இருக்குது. ஓகேங்களா? அதாவது டைரக்ஷன் லைட்டு இருக்குது, ஜிஐங்கிறது பவுன்சிங் சொல்லுவாங்க. அதாவது ஒரு லைட்டு மேலே இருந்துச்சுன்னா அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் மேலேருந்து கீழே பட்டு பிரதிபலித்து அந்த சப்ஜெக்ட் மேலே படும். அதுதான் வந்து ஜிஐங்கிறது. அந்த லைட்டும் டைரக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த லைட்டு டைரெக்டாக மட்டும்தான் படுமே தவிர்த்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது வந்து டைரக்ட் லைட்டு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோடதுல இருந்து டைரக்ட் ப்ளஸ் ஜிஐ கொடுத்துருக்காங்க. இப்போ டைரக்ட் அப்படின்னு மட்டும் நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரதிபலிப்பும் கிடையல. அதனால அந்த லைட்டு, ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பியர் லைட் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஒரு லைட் வச்சாலே சுற்றியுமே எல்லா டைரக்ஷன்லையுமே லைட் எரியறதுனால ஓவராலாக பிரைட்டாக இருக்குது. அதுவே நான் ஜிஐ மட்டும் கொடுக்குறேன். இந்த லைட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா? அந்த லைட்டில் மேலேருந்து படுற பவுன்சிங் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜிஐ மட்டும்தான் வரும், டைரக்ஷனல் லைட் வந்து தெரியாது. டைரக்ட் ப்ளஸ் ஜிஐ கொடுத்துட்டேன்னா 2மே வரும். இதில் நீங்கள் கலர் டோன் வந்து சேஞ்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன கலர் கொடுக்குறேனோ அந்த இது கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஆம்பியன்ட் லைட்டோ எந்த இடத்துல வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது, எந்தெந்த சப்ஜெக்டில் மட்டும் படணும் படக்கூடாது அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூட் இன்க்ளூட் அப்படிங்கிறத கொடுத்தும் கூட நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு சேரில் மட்டும் தான் பண்ணணும்னா சேரை செலக்ட் பண்ணிவிட்டு
இன்க்ளூட் கொடுத்துட்டு இந்த சைடு அவ்வளோதான். இப்போ அந்த லைட் பார்த்தீங்கன்னா சேரில் மட்டும்தான் படும், சேரை தாண்டி மற்ற எந்த சப்ஜெக்ட்லையுமே படாது. ஃபைனலாக நம்மளோட இதில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சன்லைட்டு. சன்லைட்டு வந்து ஸ்கை ப்ளஸ் சன் ப்ளஸ் க்ளவுடு இது எல்லாமே வந்து சேர்ந்து தான் நம்மளுக்கு அந்த லைட் வந்து கிடைக்கும். இப்போ சன்லைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், அப்படி இல்லாட்டி லைட் செக்ஷனில் சன்லைட் ஃபைனலாக இருக்கிறது. டாப்பி போய்க்கோங்க, ஏதாச்சும் ஒரு டேரெக்ஷனில், இந்த டேரெக்ஷனில் தான் க்ரியேட் பண்ணன்ட்டு கிடையாது, கேமரா க்ரியேட் பண்ணுற மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப்பு. இதில் ஸ்கை க்ரியேட் பண்ணிட்டுமான்னு கேட்கும், எஸ் கொடுத்தா மட்டும்தான் ஸ்கை க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆன அடுத்த செகண்டே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சன் வந்து டாப்பில் க்ரியேட் பண்ணனா கிரவுண்டாக தான் இருக்கும். சன்னை நீங்கள் அதாவது 180 டிகிரி வந்து நம்மளால் 0லேருந்து 180 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்க முடியும். பேலன்ஸ் இருக்கிற 180 டிகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து ஹைட் ஆயிரும், ஏன்னா அது வந்து கிரவுண்டுக்குள்ளே போயிடுறதுனால. இப்போது 0லேருந்து அப்படியே 180 டிகிரி வரும்போது இந்த மாதிரி வருதுங்களா, இது க்ளவுடோட சேர்ந்து தான் வரும். உதாரணத்துக்கு நம்மளோட சீனையும் ரைட் கிளிக் பண்ணி ஹைடு பண்ணிடுறேன். ஹைடு பண்ணும்போது பேக்ரவுண்டில் பாருங்கள் ஸ்கை தெரியுதா, ஏன்னா சன்லைட் க்ரியேட் பண்ணும்போதே ஸ்கைலைட் வந்து தெரியும். இது வந்து ஹெச்டிஆர் இமேஜ் நான் யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூ இங்கே இருக்கும், இங்கே பாருங்கள் இன்டென்சிட்டி வேல்யூ வந்து 5 இருக்குது. நான் கம்மி பண்ணனாலும் கூட ஒரு 0.5 அந்த மாதிரி கம்மி பண்ணும்போது சன்னோட இன்டென்சிட்டி வேல்யூ கம்மியாகும். சரி, அடிக்கிற சன்னோட இந்த இடத்துல பாருங்கள் ஷேடோ வந்து ரொம்பவுமே ஷார்ப்பாக இருக்குது. கொஞ்சம் சாஃப்ட் ஷேடோவெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே சைஸ் மல்டிப்ளர் வேல்யூ வந்து நம்ம கொஞ்சமாக அதிகம் பண்ணலாம். இப்போ ஒரு 5 அப்படின்னு கொடுக்குறேன், லைட்டாக ஃபெதர் ஆகுதுங்களா. இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக கொடுத்துடக்கூடாது, ஒரு 8 அப்படின்னு கொடுக்குறேன், நல்லா ஃபெதர் ஆகும். ஏன்னா ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டா ஒரு 10, 15, 20 அந்த மாதிரி கொடுத்தோன்னா ஃபெதர் ஆயிரும். எப்பயுமே சன் வந்து எல்லோ டோனில் தான் இருக்கும். சன்னை மாற்றுறதுக்கு தான் வந்து இங்கே ஃபில்டர் கலர், நீங்கள் இங்கே ஒயிட் கலர் தான் வச்சுருக்கேன், ஆனால் இங்கே ஒயிட் கலர் எனக்கு இல்லை. சன்னையும் ஸ்கையை ஜாயின் பண்ணுறதுக்கு தான் கலர் மோட் வந்து ஓவரைட் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா கலர் டோன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. கரெக்டாக ப்ராப்பரான ஒரு கலர் டோன் வந்து அந்த இடத்துல கிடைக்கும். ஸ்கையில் க்ளவுட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஹெச்டிஆர் இமேஜில் க்ளவுட் இருந்துச்சு, அதை மாத்திரக்கு தான் நம்மளுக்கு என்னென்னா இங்கே க்ளவுடுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா க்ளவுட் வரும். க்ளவுடில் டென்சிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டென்சிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ண க்ளவுட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கமாண்ட் பேனலில் அது டேரெக்டாக லைட்டை ஒன்று ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி யூஸ் பண்ணுற மெத்தடு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட்டில் வந்து லைட் மெட்டீரியல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த லைட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்சராக தான் அது வந்து க்ரியேட் ஆகும். உதாரணத்துக்கு எனக்கு கீழே இருக்கிற ஸ்ட்ரிப் ஃபுல்லாகவே வந்து லைட்டாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெட்டீரியல் எடிட்டார் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். மெட்டீரியல் எடிட்டாரில் ஏதாச்சும் ஒரு ஸ்லாட்டு ஃபஸ்ட்டு வந்து அசைன் பண்ணுறேன். இந்த இடத்துல இது ஃபுல்லாகவே அசைன் பண்ணிட்டேன்னா, இது நார்மலாக மெட்டீரியலுங்கும் போது வுட்டு, டெக்ஸ்சரு, காப்பரு இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இந்த இது மெஸ்லைட் மாதிரியே தான். இங்கே கெட் மெட்டீரியல் அப்படின்னு ஒன்று போயிருங்க. அதில் வந்து மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் வீரே அப்படின்னு வந்துட்டிங்கன்னா இதில் கீழே வாங்க, வீரே லைட் மெட்டீரியல் அப்படின்னே ஒன்று இருக்கும். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இது வந்து லைட்டாகவே மாறிடும். இந்த மெட்டீரியலை நான் அசைன் பண்ணேன்னா அந்த இடத்துல மெட்டீரியல் அப்ளை பண்ண. இப்போ கேட்கலாம், ப்ரோ நீங்கள் மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டீங்க ஆனால் என்ன இது வந்து பிளாக்காக இருக்குது, பட் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எமிஷன் வர மாதிரி நல்லா சூப்பராகவே இருக்குது. இந்த மாதிரி க்ளோவான மாதிரி ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லைட்டுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நார்மலாக லைட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா மாடிஃபை லிஸ்ட்டில் தான் போய் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஆனால் லைட் மெட்டீரியல்னாலே மெட்டீரியல் எடிட்டாரில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். கீழே இருக்க பாருங்கள் எமிட் லைட் ஆன் பேக், இதை வந்து ஆன் பண்ணணும். அது முக்கியமாக கீழே இருக்குது பாருங்கள் காம்போசிட்டிங் கேமரா எக்ஸ்போசர், கேமராவுக்கு வந்து அது எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். இதை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் லைட் வந்து க்ளோ ஆகிறது வந்து நல்லா கிளியராக தெரியும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இவ்வளோ லைட்ஸ் தான் இருக்குது. இந்த லைட் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஆனால் டெக்னிக்கல் வைஸாக நம்ம மாடலில் எந்த ரேஷியோவில் எந்த லைட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும், கரெக்டான பவுன்சிங் வரும், ரியலிஸ்டிக்கான ஒரு எஃபெக்ட் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஓரியன்ட் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக நான் கொடுத்துருக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சொல்கிறேன். இது இல்லாமல் நம்ம சேனலில் போடுற வீடியோ கண்டினியூவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வாழ்க தமிழ்.